மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 வசனம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த நாட்களிலே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அறுப்புக்கு எஜமான் என்ன செய்ய வேண்டும்? வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. The harvest truly is plenteous, but the laborers are few என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலையாட்கள் குறைவுதானா அப்படின்னு நம்ம இந்த நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி தேசம் முழுவதும் பார்த்தா, என்னுடைய கால்குலேஷனில் குறைந்தது நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவிலேருந்து போய் ஊழியம் செய்கிறவங்க இந்த நாட்களில் நிறைய மிஷினரிகளை அங்கேயே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே கூட ஊழியர்கள் மிஷினரிகளாகவே நம்ம தேசத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இப்படிப்பட்ட இந்த சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா குறைஞ்சது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படி இருக்க ஏன் நம்முடைய தேசம் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது? ஏன் நாம் இன்னும் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை? தேசங்களை நாம் சுதந்திரிக்க தவறி இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தம்முடைய சீசன் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த 12 சீசர்களை இந்த வேலைக்கார உள்ளமுடைய ஊழியர்களாக அவர் உருவாக்கினார். அந்த 12 சீசர்கள் புறப்பட்டு போய் அன்றைக்கு இருந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றினார்கள். அந்த 12 சீசர்கள் தான் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுறதுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின ஆயுதங்களாக, அவருடைய போர் சேவர்களாக, ஊழியர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே அவர் ஒரு வேலைக்காரர்களாக அவர்களை உருவாக்கினார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது, இன்னைக்கு பார்த்தோம்னா தேவனுடைய சபை நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பிஷப்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மாடரேட்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரெவரன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மூப்பர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சபைக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் தேடுகிறது என்னவென்று சொன்னால், என்னுடைய ஜனத்துக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் வேண்டும். அந்த வேலைக்கார உள்ள படைத்த மக்கள் இருக்கிறார்களா என்று சொல்லிதான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அறுப்பு மிகுதி, ஆனால் இந்த அறுப்பை யாராலே செய்ய முடியும் என்று சொன்னால், வேலைக்கார உள்ள படைத்த தேவனுடைய பிள்ளைகளால் மட்டும்தான் இந்த அறுப்பை என்ன செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, இயேசு முதலாவது தன்னை அந்த வேலைக்கு அர்ப்பணித்தார். He was the head of the universe. இந்த உலக அண்ட சராசரத்துக்கும் தலைவராக இருக்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The whole universe is created by him. அவரால் தான் சகலமும் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் அதனுடைய நித்திய பிதாவாக இருக்கிறார். ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். முதல்ல he became a slave. ஒரு அடிமையை போல ஒரு ரூபத்தை அவர் தரித்து கொண்டார். The king of kings, that should be noted, that is the God himself is the king of king. அவர்தான் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன்.
சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். அவர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே யோவான் அப்போஸ்தலன் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான். ஆனால் அவன் வெளிப்படுத்தல புஸ்தகத்தில் நம்ம போய் படிக்கும்போது அங்கு அவருடைய மகிமையான காட்சியை பார்த்தபோது அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டான். அவரை மட்டுமில்ல, அவருக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை அங்கிருக்கிற காரியங்களை காமித்த தேவ தூதனையே அவன் வணங்குவதற்கு கீழே விழுந்தான். அப்போ அவன் சொன்னான், நீ அப்படி என்னை வணங்கக்கூடாது என்று அவனை தடுத்தான். தடுத்து விட்டு நீ தேவனுக்கு மகிமை செலுத்து என்று சொன்னான். அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு உயர்வானவர், the head of the whole universe. அவர் இந்த உலகத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தபோது தன்னைத்தானே முதலாவது ஒரு அடிமையாக அவர் மாற்றினார். அடிமையின் ரூபத்தை அவர் தரித்து கொண்டார். தான் தேவாதி தேவன் என்பதை அவர் அங்கு மகிமை அனைத்தையும் பிதாவிடத்திலே விட்டுவிட்டு அவர் ஒரு நம்மை போல மாம்சமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை ரட்சிக்கப்படும்படிக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர் போல அவரும் மாம்சமும் இரத்தம் உடையவனாக மாறினார். அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். பாவ மாம்ச சாயலை தனக்கு தரித்து கொண்டார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை நமக்கு பணிவிடை செய்யும்படி அவர் அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்திலே வந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிற நாம் மிகவும் கனத்துக்குரியவர்கள் தான். நாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 42லிருந்து 45 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து புறஜாதிகளுக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறாள் என்றும் அவர்களில் பெரியவன் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறான் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியலாக இருக்கிற நாம் இந்த மனநிலையுடையவர்களாக முதல்ல மாற்றப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் பிரசங்கித்த ஊழியர் கூட இந்த காரியங்களை அவர் டச் பண்ணார். சபையில் ஒரு ஊழியக்காரர்கள் எல்லா வேலையையும் அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு பாய் போடுறது, சர்ச்சை கூட்டுறது, அப்படின்னு பல எந்த வேலையும் இழிவான வேலையாக நாம் பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம மனதில் என்ன வரக்கூடாது என்று சொன்னால், இந்த வேலை செய்வது நான் தகுதியானவன் அல்ல, நான் இந்த வேலையை செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு சர்ச் பில்டிங் இருக்கிற இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கு, அதை கிளீன் பண்ணுறதுன்னா நான் சீஃப் பாஸ்டரு, நான் தான் முதன்மையான ஆள், அதனால நான் போய் இதை கழுவக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அங்கே எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்வதற்கு நாம் முடியணும். அதே நேரம் செய்வதற்கு நேரம் இல்லை. அதெல்லாம் பார்த்தா நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை செய்ய முடியாது என்பதனால நம்ம அதற்காக மற்றொரு சகோதரியோ இந்த வேலைகளை செய்து தர முடியுமா என்று கேட்கலாம். ஒருவேளை யாருமே செய்ய முன் வராத போது நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலைக்கார உள்ளம் அப்படின்னு சொல்லும்போது என்னவென்று சொன்னால், நம்ம செய்ய முடியாத ஒரு வேலையை, நாம் செய்ய தகுதியில்லை என்று நினைக்கிற ஒரு வேலையை இனி ஒருவரை செய்ய சொல்வதல்ல. நம்மாலேயும் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் நாம் வேறு வேலையை கவனிக்க வேண்டியதுனால அந்த பொறுப்புகளை வேறொருத்தில் கொடுக்கலாம். அப்போ அந்த கூட்டுக்கிற வேலை, பாய் போடுற வேலை, அல்லனா துடைக்கிற வேலை, டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடிய வேலை, ஒருவேளை நபர்கள் இல்லாவிட்டால் நாமே அதை செய்யவும் கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள் தான் உண்மையான வேலைக்கார உள்ள படைத்தவர்கள்.
நம்ம எந்த வேலையும் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள பெருமைன்னு உள்ளதுக்கு இடமே வராது. பெருமைன்னு உள்ளது அது மாய்மாலமான தாழ்மை அல்ல, உண்மையான மனத்தாழ்மை உடையவர்களாக, நம்ம பெருமை இல்லாதவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த வேலைகளுக்கு அர்ப்பணிக்க முடியும், நாம் அந்த வேலைகளை நாம் செய்ய முடியும். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் போய் நம்ம 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 13:3 முதல் 5 வரைக்கும் வாசிக்கிறேன். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் பிதாவிடத்தில் வந்ததையும் தேவனிடத்தில் போவதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, நீங்க கொஞ்சம் அதை நமக்கு அதை ட்ராமடைஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் இமேஜினைஸ் பண்ணி பாருங்க. அவர் தன் வஸ்திரங்களை கலட்டினார். அப்போ ஒருவேளை அவர் என்ன செய்தார்? சட்டையெல்லாம் போட்டிருந்தார், அல்ல ஒரு பெரிய அங்கி தரித்திருந்தார். அந்த அங்கியெல்லாம் கலட்டி அங்கே வச்சுட்டு இப்போ ஒருவேளை மேல் ஆடை அவருக்கு இல்லாமல் தான் அவர் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அவர் கலட்டி வைத்து விட்டு அறையில் ஒரு கச்சையை எடுத்து கட்டினார் என்று சொல்லி பார்க்க, ஒரு சீலையை எடுத்து கட்டி கொண்டு பக்கெட்டில் போய் தண்ணி எடுத்துட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒவ்வொருவருடைய கால்களாக அவர் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்? கழுவ ஆரம்பித்து விட்டார். கழுவி தான் கட்டியிருந்த சீலையை கொண்டு அவருடைய கால்களை துடைக்க தொடங்கினார். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளால இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? அந்த சராசரத்தை படைத்த யூனிவர்ஸுடைய ஹெட் இப்படி ஒரு வேலைக்காரனாக தன்னுடைய சீசருடைய காலை கழுவுறார். இப்போ ராபோஜனத்தில் நம்ம இந்த திருவிருந்தை நான் தான் கொடுக்கணும், அது கொடுக்கணும், அதுக்கு பல அதிகாரங்கள் பல காரியங்களெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இயேசு கொடுத்த மாதிரி நம்ம அந்த திருவிருந்தை பங்கிட்டு கொடுக்கறதா இருந்தால், நம்ம ஒருவேளை ஒரு 10 பேருக்கு கொடுக்குறோம், அல்லாட்டா 100 பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா அந்த 100 பேருடைய காலம் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் கழுவல, நம்ம போய் 100 பேருடைய காலையும் கழுவணும், இல்லைன்னா 10 பேருடைய காலை கழுவணும். 10 இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை, ஒருவேளை பெரிய பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் நம்மகிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் இருந்தோம்னா அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் மத்தியில் ஒரு வேலைக்காரனை போல தாழ்த்தி போய் அவர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய சீலையினால் துடைக்கிற எவ்வளவு அருமையான ஒரு மாதிரியை அவர் நமக்கு முன்பாக வைக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் எஜமானமாய் இருக்கிறார், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். அவர் 12 வசனம், அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தன்னுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. அவர் திரும்ப அவர் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மேல் அந்த ஆடையெல்லாம் கலட்டிட்டு ஒரு வேலைக்காரன் துண்டை இடுப்பில் கட்டிட்டு எப்படி நிற்பானோ அதே மாதிரி தன்னுடைய சீஷருக்கு முன்பாக நின்று சீஷர்களை கால்களை கழுவனென்றால் ஒரு சேர்ல உட்கார வைத்து அவங்களுக்கு கீழே குனிந்து தாழ்ந்து போய் அந்த தண்ணியை எடுத்து கழுவி அவருடைய கால்களை துடைத்திருக்கிறார். பாருங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து வைத்த மாதிரியான ஊழியம். அப்போ இந்த மாதிரி ஊழியத்தை நம்ம செய்யும்படியான ஒரு வேலைக்காரனாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேலைக்கார உள்ளம் நம்ம உண்மையிலே நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள், நாம் ராஜாக்கள், அவரோடு கூட சிங்காசனத்திலே ஆளக்கூடியவர்கள். ஆனால் அது வரப்போகிற உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை. ஆனால் அந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தன்னை வேலைக்காரனாக ஒப்பு கொடுத்து ஊழியர் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். அங்கே 2 கொரிந்தியர் 4:5 பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் மித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். For we preach not ourselves but Christ Jesus the Lord and ourselves
யுவர் சர்வன்ட்ஸ் ஃபார் ஜீசஸ் சேக். யாருடைய ஊழியக்காரர்கள்? அந்த விசுவாசிகளுக்கு தங்களை ஊழியக்காரர், we are servants அப்படின்னு சொல்றார். அதாவது ஊழியத்துக்கும் வேலைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வேலை அப்படின்னு சொல்லி மனுஷன் போய் பண்ற இடத்துலலாம் கூலி பேசி சம்பளம் பேசி வேலைக்கு போவான். ஆனால் ஊழியம் என்று சொல்வது ஒரு வேலை தான். அதில் சம்பளம் எதிர்பார்க்காம நாமே வாலண்டியராக போய் ஒருத்தருடைய தோப்பு புதர் பிடிச்சு கிடைச்சிருக்குன்னா அதை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் சம்பளம் இவ்வளோ கொடுங்க, நான் இதை கிளியர் பண்ணி தாருங்கன்னு கேட்டால் அது வேலை வேற கெட்டிங் அப்பாயின்மெண்ட், ஒரு வேலை வாங்கி அதை கூலிக்கு செய்கிறோம். ஆனால் நம்ம போய் சொல்கிறோம், ஐயா நான் இதை இலவசமாக உங்களுக்கு இந்த தோட்டத்தெல்லாம் திருத்தி தாரேன், இதில் புதரெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஊழியம். அதை ரேட்டுக்காக பேசி செய்தால் அதுக்கு பேர் வேலை. அது கூலிக்காக வேலை செய்கிறது. ஆனால் தேவனுடைய ஊழியம் என்று சொல்வது ஜனங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள், வேதனைகள், பிரச்சனைகள், சமாதானமின்மை, வியாதிகள், பலவிதமான மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் சமாதானமின்மை, பல பண பற்றாக்குறைகள், கடன் தொல்லைகள், இப்படி வாழ்கிற மக்களை நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உங்க வாழ்க்கையை நான் மறுரூபமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில நான் வாலண்டியராக என்றாகி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதற்கு எந்த கூலியையும் எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராதபடிக்கு நாம் போய் செய்கிற வேலைதான் ஊழியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியம் செய்யும்படி நமக்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த வேலைக்கார சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அங்கு சொன்னார் நாங்கள் கிறிஸ்துவின் மித்தம் உங்களுடைய ஊழியக்காரர் என்று சொன்னார். இங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறீர்கள், நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்கள். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வேலையாள், அதை நம்ம முதல்ல நம்ம மைண்டில் கொண்டு வரணும். அதுக்கடுத்து அவருடன் உடன் வேலையாள். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கோ அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இதில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 9 முதல் உள்ள வசனங்களில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குடிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் மித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவிலே புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேர வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன். பாருங்க, வாட் எ சிம்பிளிசிட்டி, வாட் எ ஹம்பிள்னஸ். ஆண்டவருடைய ஊழியத்தை அறுவடையை ஏராளமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பவுல் அதை புரிந்து கொண்ட போது தன்னை அந்த அளவுக்கு அவர் தாழ்த்தி எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல. அப்போஸ்தலர்கள் தான் தேவன் சபையில் வைத்த முதன்மையானவர்கள். ஆனால் எங்களை கடநிலை ஊழியர்களை போல அவர் காணப்பட பண்ணினார். இந்த உலகத்தில் நம்முடைய அழைப்பு, நான் பெரிய பாஸ்டர், நான் அப்போஸ்தலர், நான் தீர்க்கதரிசி அப்படின்னு இல்லை. நம்ம அதுதான் நம்முடைய அழைப்பு, நமக்கு பெரிய மேன்மை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு வேலைக்காரனாக நம்மை ஒப்பு கொடுத்து ஊழியர் செய்வோம் என்று சொன்னால் நாம் அதிகமான அறுவடையை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 19 சொல்கிற ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும்
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பு நியாயப்பிரமாணம் இல்லாதவன் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பாருங்க, டு த வீக் became I as weak that I might gain the weak. I am made all things to all men that I might by all means save some. பாருங்க, இந்த ஊழியத்துல நான் எப்படி ஆயினும் கொஞ்சம் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லாருக்கும் எல்லாமானேன். என்னை என்ன பண்ணாலும் ஒரு பைத்தியக்காரனை கூட நான் மாறி இருக்கிறேன். எதுக்குன்னா நான் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் தேடிக்கொண்டிருக்கிறது இந்தியாவில் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் வேண்டும், என்னை போல வேலைக்காரர்கள் வேண்டும் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கினார். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே அந்த சிந்தையை விதைத்தார். அதற்கு பின்பு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதே சிந்தையுடையவனாக மாறினான். அநேகர் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே நமக்கு ஏதோ நம்முடைய பேருக்கு முன்னாடி சில டிகிரி போடணும்னு விரும்புகிறோம். நல்லது தான், போட்டுக்கலாம். சில டிகிரி வேதத்தின்படியே இருக்குது. பிஷப் இருக்கிறாங்க, மாடரேட்ஸ் இருக்காங்க, நம்ம பாஸ்டர்ஸ் அப்போஸ்டல்ஸ்லாம் இருக்குது. சில டிகிரி வேதத்தில் இல்லாத டிகிரி கூட நம்ம வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மனிதர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவாதி தேவனுக்கு முன்பாடி நிற்கும்போது அவர் உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்கி எல்லாருக்கும் எல்லாமானேன், எப்படி ஆயினும் ஒரு சிலரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்ற பவுலுடைய சிந்தனையைப் போல, இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையைப் போல நாமும் மாறுவோம் என்று சொன்னால் ஒரு பெரிய அறுவடையை நாம் இந்த தேசத்திலே பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையை, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் தியானியுங்கள். இதை அப்படியே நம்ம கேட்கிறாதபடிக்கு இதெல்லாம் வேற புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள், தேவ ஊழியராக நமக்கு தெரிந்த வார்த்தைகள். இவைகளை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பெரிய கிருபைகளை கொடுப்பார். பெரிய ஒரு அறுவடையை நம்முடைய தேசத்திலே காண்போம். திரளான ஆத்துமாக்களோடு தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமையுடையதாக இந்த வார்த்தைகள் போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.